கிளம்பி போயிட்டுருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக போகிற ஐடியாவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து போனாலும் எதுவும் செலிப்ரேஷன் மாதிரியே இருக்காது. நான் எதுவும் செலிப்ரேட் பண்ண மாட்டேன். எனக்கு எப்படினாலும் அங்கேயும் போர் தான் அடிக்கும். போர் இல்லை, ப்ளசண்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லோரும் ஏன்னு கற்றுவாங்க, நானும் கத்தலாம் எல்லாம் இருக்கும். ஆனால் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அப்படின்றனால ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் கோ. ஆனால் லாஸ்ட் மினிட்ல எனக்கு அந்த சுச்சுவேஷன் வந்துச்சு. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து வேறு கேங்கு தனித்தனியாக போகிறாங்க. ஸோ நீங்கள் 2 பேர் போங்க, உங்கள் 2 பேர் கேங் இருக்குல்ல, அப்போ நீங்கள் பாருங்கன்ற மாதிரி இருந்துச்சு. அட் தட் மூமெண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஓ மை காட், இது இந்த டைமில் அன்எம்ப்ளாய்டாக இருக்குது. ஐ கேன் கோ நெக்ஸ்ட் இயர். ஐ கேன்ட் கோ மேபி பிகாஸ் ஐ வில் பி பிஸி வித் அதர் திங்ஸ். ஆர் மேபி நான் இந்த வாட்டி வந்து அம்மா அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினச்ச டைமு. ஆனால் வென் ஐ கோ அண்ட் ஆஸ்க் மை மாம், ஷீ ஆல்சோ ஐ டோன்ட் வாண்ட் கம் அவுட் அண்ட் நைட் ராத்திரி 12 மணிக்கு செலிப்ரேட் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. என்னடா அப்படின்ற மாதிரி எரிச்சலாக இருந்துச்சு. பட் எனிவே வீட்டில் இருக்கலான்ற மாதிரி இருந்தாக்க ஐ ஹேட் திஸ் ஃபோமோ அண்ட் திங்ஸ். பட் எனிவே அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கால் பண்ணி, டேய் உன்னை நம்பி தான் நான் பிளான் பண்ணேன், உன் கூட தான் நான் வரேன், எனக்கு வண்டி இல்லை அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் சொன்னால ஒரு சைடு நான் லீன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ ஐ எம் கோயிங் நவ். தட்ஸ் இட். நான் பாசிபிலிட்டி இருந்தால் வீட்டுக்கே வந்துடலாமா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். இன்னொரு சைடு அம்மா வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நியூ இயர் இது பண்ணலான்னாக்க வாட் த ஃபக் அப்படின்ற மாதிரி போகுது. தட்ஸ் இட். மிக்ஸ்டு ஃபீலிங். பட் எல்லோரும் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் வந்து ராத்திரி 12 மணிக்கு மேலே போய் மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு ஐயோ லைஃப் மாறாதா, நம்ம மட்டும் தான் இப்படி இருக்குமே, தனியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபோமோ ஃபீலில் எல்லோரும் நல்லா இருக்காங்க. ப்ளஸ் வந்து இது மாறாதா, ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தேன். நவ் ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஸ்டில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு வந்து நான் தனியாக இருக்கேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எவ்வளோ தூரம் க்ளோஸுன்றது இருக்குல்ல. அந்த கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ்னால ரீசன்ஸ்னால ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஐ வாண்ட் மை லைஃப் பார்ட்னர் வித் மீ இன் திஸ் டைம் அப்படின்ற மாதிரி ஐ ஃபீல். ஆனால் வாட் இஃப் என்னோடய லைஃப் பார்ட்னர் வந்ததுக்கப்புறமா இஃப் ஐ ஃபீல் லைக் திஸ், ஓகே, அது வந்து ஒரு மாதிரி ஸ்கேர்ஸ் மீ ஸோ மச். எனிவே ஐ எம் கோயிங் அண்ட் தட்ஸ் இட்.